வணக்கம். நான் சரவணன் முத்துராஜா, சோழநாடு முத்திரையர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலோட இதுவரை இந்தியாவுக்கு 18 முறை பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதுல மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபை உறுப்பினர் பதவிக்கு முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்த எவருக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை இதுவரை. இம்முறை முத்திரையர் சமுதாயத்திற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு, அதாவது முத்திரையர் சமுதாயத்திற்கு ராஜ்யசபை உறுப்பினர் பதவி வழங்கும் திராவிட கட்சிகளுக்கு வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகத்தின் வாக்கையும் அறுவடை செய்யும் வாய்ப்பு காத்திருக்கிறது. எனவே வர இருக்கின்ற இப்போ மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ராஜ்யசபை நியமன பதவிக்கு முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பளிக்குமே ஆனால் அந்த திராவிட கட்சிக்கு ஒட்டுமொத்த சமூகமும், ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகம், அதாவது 1.5 கோடி முத்திரையர் சமூகமும் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். எனவே முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்க அன்புடன் சோழநாடு முத்திரையர் சங்கம் கோரிக்கை வைக்கிறது. இந்த காணொலியை பார்க்கின்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஷேர் செய்யவும். இருவரும் திராவிட கட்சிகளின் தலைமைக்கு இந்த செய்தி போய் சேரும் வரை ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். பறந்திருக்கோம் எடுத்து வச்சு சொன்னா கூட எரிமலைய சதருமாடா முத்தரையர் உள்ள நாங்க எட்டத்துக்கும் பறந்திருக்கோம் எடுத்து வச்சு சொன்னா கூட எரிமலைய சதருமாடா பரபரப்பு சொன்னா விறுவிறுப்பு, பரபரப்பு சொன்னா விறுவிறுப்பு, தடைகளையும் தாண்டி உடப்போமேடா தடைகளையும்